வணக்கம். வித்யாவின் தமிழ் சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஒரு கேக் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அது ஃப்ரூட்ஸ் வச்சு ஜெல்லி கேக் ரெசிபி செய்யலாங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதோ பர்த்டேக்கு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு கேக்குனால் இதே மாதிரி செஞ்சு எல்லாத்தையும் அசத்தலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எப்பவும் குழந்தைங்களுக்கெல்லாம் க்ரீம் கேக் செஞ்சு கொடுக்கறத விட இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கேக் ஹெல்த்தியான ரெசிபியாக செஞ்சால் ரொம்பவே நல்லா இருக்குங்க. பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நம்ம வீட்டிலையே செஞ்சோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்குங்க. எந்த கெமிக்கலும் இல்லாமல் சூப்பரான ஹெல்த்தியான கேக் ரெசிபி தாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வித்யாவின் தமிழ் சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தாங்க. வாங்க இப்போது நம்ம ஃப்ரூட்ஸ் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த ஃப்ரூட்ஸ் தான் எடுக்கணும், இது எடுக்கக்கூடாது அப்படியெல்லாம் இல்லைங்க. நமக்கு எது அவைலபிளாக இருக்குதோ அந்த ஃப்ரூட்ஸ் வச்சு இந்த கேக் செஞ்சுக்கலாங்க. நான் வந்துட்டு ஆரஞ்சு, ஆப்பிள், அதுக்கப்புறம் மாதுளம்பழம், திராட்சைப்பழம், ட்ராகன் ஃப்ரூட், வாழைப்பழம், ஸ்ட்ராபெரி, கிவி ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்கேங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த ஃப்ரூட்ஸை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம், கட்டமாக கட் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி தோணுதோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. சின்னதாக கட் பண்ணிக்கலாம், பெருசாக கட் பண்ணிக்கலாம், நீட்டமாக கட் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி தோணுதோ அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எல்லா ஃப்ரூட்ஸும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சைப்பழம் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க. அது நம்ம இஷ்டம்தான். இது கூட அது கூட ஆட் பண்ணும் போது நம்ம சாப்பிடும் போது கடிப்படும் போது இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்குங்க. அதுக்கு இப்போ நம்ம கேக் செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. சில்வர் பவுல் எடுத்துக்கலாம், அலுமினியம் பவுல், எந்த பவுல் வேணாலும் எடுத்துக்கலாங்க. நம்ம இஷ்டம்தான். இதை வந்து நம்ம பேக்கெலாம் எதுவும் பண்ண போகிறதில்ல, அதனால் எந்த பவுல் வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து சின்ன ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் இந்த ஜெலட்டின் தாங்க நான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஜெலட்டின் கிடைக்கலன்னா அகர் இருக்கும் இல்லைங்களா, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணி இந்த கேக் செய்யலாம். ஒரு 7 ஸ்பூன், அதாவது 50 கிராம் அப்படியே நான் ஆட் பண்ணுறேங்க. 50 கிராம் ஜெலட்டின் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பச்சை தண்ணி தாங்க ஊற்றுறேன். ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரம் கேஸில் வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணியோட அளவு வந்துட்டு 3/4 லிட்டர் ஊற்றிருக்கேன். சர்க்கரை 1/2 கிலோ ஆட் பண்ணிக்கலாங்க. 1/2 கிலோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரையெல்லாம் நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கேஸ் ஆன்லேயே இருக்கட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஜெலட்டின் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா 50 கிராம், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த சர்க்கரை தண்ணி கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கரைஞ்சிடும். எல்லாம் நல்லா கரையிட்டோங்க. கரைஞ்சிட்டு நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதி வரட்டுங்க. ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு கம்பி பதம் தாங்க அளவு. அதுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா அந்த ஜெல்லி ஃபார்ம் ஆகாதுங்க. அதனால் நல்லா கரைஞ்சி நல்லா கொதி வந்து ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா பொங்குங்க, ஆனால் கீழே கொட்டாது. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்துட்டு எந்த பவுலில் செய்கிறோமோ அந்த பவுலில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. ஒரு 3 கரண்டி ஊற்றினீங்கன்னா போதும். இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக செட் ஆகிற வரையும் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒவ்வொரு ஃப்ரூட்ஸாக அடுக்கிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் ஸ்ட்ராபெரி வச்சுருக்கேன். இப்போ ட்ராகன் ஃப்ரூட்ஸ் வைக்கிறேங்க. கொஞ்சமாக ஃபஸ்ட்டு இது வந்து ஃபஸ்ட் லேயராக வரும். அதனால்
பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. கிவி ஃப்ரூட்ஸ் போடுறேன். அடுத்து மாதுளம்பழம் போட்டாச்சு, ஆப்பிள் போட்டாச்சு, கிரேப்ஸ் போடுறேங்க. உங்கள் இஷ்டப்படி எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். திரும்பியும் க்ரீன் கலர் கிரேப்ஸ் போட்டுக்கிறேங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி எல்லா ஃப்ரூட்ஸும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஆரஞ்சு லேயராக கட் பண்ணி கூட போடலாங்க, ரவுண்டாக கட் பண்ணி போடலாம், நம்ம இஷ்டம் தாங்க. இப்போ லாஸ்ட்டாக எல்லா ஃப்ரூட்ஸும் போட்டதுக்கப்புறமா நம்ம இந்த ஜெல்லி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா ஃபுல்லாக ஊற்றி விட்டுருங்க. இந்த ஜெல்லி கேக் ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம்னா டக்குன்னு செஞ்சிடலாங்க, ரொம்ப லேட்டெல்லாம் ஆகாது. இப்போ பாருங்கள், நான் எல்லாம் ஊற்றிட்டேன். ஊற்றினதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் இல்லைனா ஃப்ரீசரில் வச்சுக்கலாங்க. ஒரு அரை மணி நேரம் வச்சதுக்கப்புறமா நல்லா செட் ஆனதுக்கப்புறமா, ஓரளவுக்கு செட் ஆனதுக்கப்புறமா நம்ம மேலே வந்து கலர் ஆட் பண்ண போகிறோங்க. அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஜல்லி நான் எடுத்து வச்சுருந்தேங்க. அதில் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாங்க. ஆனால் நல்லா செட் ஆனதுக்கப்புறம், ஓரளவுக்கு ஜல்லி ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா இது நீங்கள் ஊற்றுனீங்கன்னா லேயர் ஃபார்ம் கிடைக்குங்க. நான் வந்து எனக்கு டைம் இல்லை, அதனால் நான் உடனே அரை மணி நேரம் வச்சுட்டு டக்குன்னு இதை ஊற்றிட்டேங்க. அதனால் ஃபுல்லாகவே வந்து ரெட் கலர் கேக் கிடைக்குங்க. இப்படி நீங்கள் ஊற்றாமல் நல்லா ஓரளவுக்கு செட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் இதை ஊற்றுனீங்கன்னா லேயராக கிளாஸ் கேக் கிடைக்குங்க. கீழே வந்து ரெட் கலர் ஜெல்லி ஃபார்ம் ஆகிருக்குங்க, லேயர் ஃபார்ம் ஆகிருக்கும். வந்து இது ரெட் கலர் நமக்கு கேக் கிடைக்குங்க. இப்போ வந்து இதை நான் கொண்டு போய் ஃப்ரீசரில் வைக்கிறேங்க. நல்லா மூடி கவர் பண்ணி வைக்கணுங்க. நான் வந்து அலுமினியம் ஃபாயில் போட்டு நல்லா மூடி வச்சுட்டேங்க. ஒரு 2 மணி நேரம் கழிச்சிட்டு ஓப்பன் பண்ணிட்டேங்க. நீங்கள் வந்து ஒரு 5 மணி நேரம் கூட வைங்க, நல்லா ஃபார்ம் ஆகி கிடைக்குங்க. இப்போ வந்து நான் எடுத்தாச்சு, எடுத்து வெளியில் வச்சுட்டேங்க. பாருங்கள், ரெட் கலர் கேக் கிடச்சிருக்கு. சூப்பராக இருக்குல்ல பார்க்குறக்கு. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, செம டேஸ்ட்டுங்க. உண்மையாலுமே செமையாக இருக்குது. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எப்பொழுதும் க்ரீம் கேக்கு சாப்பிடாம டிஃப்ரெண்ட்டாக இதே மாதிரி கேக் செஞ்சுட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வித்யாவின் தமிழ் சமையல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. நன்றி, வணக்கம். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க.